ஜெய்ஸ்ரீ மாதாஜி, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஆஹ், இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய ஆரம்ப வகுப்பு முக்கியமாக மேலும் சாயோகாவை பற்றிய விளக்கத்தை அளிப்பதற்காக ஸோ நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாயோகா வந்து நாம் புத்தக படிப்பாலோ அல்லது மூளையாலேயோ நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. சாயோகா தியானம் இதயபூர்வமாக அனுபவ ரீதியாக விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். இந்த அனுபவங்கள் திவ்ய அனுபவங்கள், சின்ன சின்ன அனுபவங்கள், ஆனால் அவை திவ்யமானவை, தெய்வீகமானவை. எமது வாழ்வில், எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு போவோம். அதன் மூலமாக நாம் இந்த சாயோகா தியானம் எமக்கு வேலை செய்கின்றது என்பதை அறிய ஆரம்பிப்போம். எமது குண்டலினி அன்னை நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை எமக்கு வர ஆரம்பிக்கின்றது. எனவே எம்மில் முழு நம்பிக்கை வர ஆரம்பிக்கின்றது. குண்டலினி அன்னையில் நம்பிக்கை வர ஆரம்பிக்கின்றது. இந்த இரண்டுமே எம்மை சாயோகாவில் வளர்ச்சி அடைய செய்கின்றது. இன்று நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். எமது புது ஆரம்ப வகுப்புகள் நாங்கள் மீண்டும் தை மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வகுப்பு முடித்தவர்கள் இடைநிலை வகுப்புகளில் எம்மோடு நீங்கள் தொடர்ந்து தியானிக்க விரும்பினால் நீங்கள் எமது இடைநிலை வகுப்புகளில் இணையலாம். வெள்ளி மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் நாம் இடைநிலை வகுப்புகள் கொடுக்கின்றோம். அது தவிர காலை தியானம் நாம் 2 நாட்கள், செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு நாம் 1 மணித்தியால தியானம் செய்வோம் கூட்டாக. மற்றும் எம்மை தொடர்பு கொள்ளும் இலக்கங்கள் இதில் இருக்கின்றது. மற்றும் எமது சாயோகாவின் அடிப்படை, அதாவது முதலுதவிக்கு தேவையானது மெழுகுவர்த்தி, எமது இடது நாடியை சுத்திகரிக்க மெழுகுவர்த்தி ஒளியும், மற்றும் உப்பு நீர், அதாவது நீர் ஒரு பேசின், அதில் தண்ணி எடுத்து கல்லுப்பை போட்டு அது எமது முதலுதவிக்கு உதவுகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் இரவு படுக்க போக முன்பு உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது அது நமக்கு மன ஆறுதலை, அமைதியை தருகின்றது. உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்றம் அடைய செய்கின்றது. உடல் மட்டுமல்ல, உடல், மனம், எமது உளம் ஆரோக்கியம் இதனால் ஏற்படுகின்றது. மற்றும் எமது தியானம், நாம் அமைதியாக உள்ளுக்கு இருக்கும் போதே தியானம் நன்றாக நடைபெறுகின்றது. அதை நாம் அறிந்திருக்கின்றோம். புல்லாங்குழல் போல நாம் உள்ளுக்குள்
கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாது தேவையற்ற சிந்தனைகள் இல்லாது உண்மையை அறிந்து நான் ஒரு தூய ஆத்மா பரம் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் தனித்தவன் அல்ல என்ற அந்த உண்மையை நாம் அறியும் போது நாம் அமைதி அடைகின்றோம். இந்த அமைதி நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்ல உதவுகின்றது. ஸோ இந்த சாயோகா வகுப்பின் முடிவில் இருக்கின்றோம் நாங்கள். இந்த ஸோ நீங்கள் உங்களுக்குள் உள்ளாய்வு செய்து கொள்ளலாம். இந்த சாயோகா தியானம், நான் ஏன் இந்த தியானத்துக்கு வந்தேன், அந்த தியானத்தை ஆரம்பித்த பின்பு எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை, அதுவே மிகவும் முக்கியம். எமது ஆளுமையில் ஏற்பட்ட மாற்றங்கள், எமது அறிவில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் நாம் இந்த தியானத்தை ஒரு மரம் தானாக வளர்கின்றது. நாம் ஒரு விதையை பூமியில் போடும் போது அந்த விதையும் பூமியும் சேர்ந்து அந்த மரத்தை முளைக்க செய்கின்றது. ஆனால் சிறிது கவனிப்பு தேவையாகின்றது. அதேபோல் எமது தியானத்துக்கும் சிறிது கவனிப்பை நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஒழுங்கான தியானம் வீட்டில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் மற்றும் சாயோகா மையங்களில் கலந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் எம்மோடு கலந்து கொள்ளலாம். கூட்டு தியானம் மிகவும் உதவும். மற்றும் ஸ்ரீ மாதச்சி, எமது குரு, சாயோகாவின் குரு ஸ்ரீ மாதச்சி நிர்மலா தேவி அவர்களுடைய வழிகாட்டலே இந்த சாயோகாவில் நாம் முன்னேற காரணமாகின்றது. அவருடைய விரிவுரைகளை நாம் ஒழுங்காக கேட்க வேண்டும். மற்றும் வைத்திய முறை, ஸ்ரீ மாதச்சி எமக்கு பரிந்துரைத்த சாயோகா சுத்திகரிப்பு முறைகளை எமக்கு தேவைக்கேற்ப நாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொள்ளும்போது நாம் உடல் மன உள ஆரோக்கியத்தோடு ஆத்ம ஆரோக்கியத்தோடு நாம் எமது வாழ்வில் முன்னேறக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். தியான நிலைக்கு இலகுவாக செல்ல வழி முதலில் நாம் கேட்போம், எனது கவனம் எங்கு இருக்கின்றது? வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றதா அல்லது எனது கவனம் எனது தலை உச்சி குழியில் எனது ஆத்மாவில் இருக்கின்றதா? நாம் எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைக்கின்றோம். ஏனென்றால் எமது தலைக்குள் ஒரு பக்கம் மமகாரம், கடந்த காலத்தில் இருந்து வந்த மமகாரம், இன்னொரு பக்கம் எமது எதிர்காலத்தில் எண்ணங்களால் வரும் அகங்காரம். இவை இரண்டுக்கும் அப்பால் எமது கவனத்தை எடுத்து செல்கின்றோம். எனவே தலை உச்சி குழியில் அமைதி மட்டுமே. அங்கு எமது மனதில் எந்த விதமான எண்ணங்களும் அங்கு இல்லை. கவனம் வளரும் போதே நாம் அகங்காரம் மமகாரத்துக்கு உட்பட்டு அதிலிருந்து எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. எனவே இலகுவான வழி கவனத்தை நாம் தலை உச்சி குழிக்கு கொண்டு செல்வது. ஏதும் எண்ணங்கள் வந்தால் நாம் இவை அல்ல, இந்த எண்ணங்கள் அல்ல, இவை
எனது மமகாரம் அகங்காரத்தால் வருவது. கடந்த காலம் அல்லது எதிர்கால சக்திகளால், அதாவது இடது நாடி வலது நாடி சக்திகளால் ஏற்படுவது. அவற்றால் எந்த பயனும் இல்லை. நாம் அவற்றுக்கு அப்பால் செல்லும் போது ஆத்ம நிலையில் வரும் உள்ளுணர்வு, அவை எண்ணங்கள் அல்ல, உள்ளுணர்வு, அது எமது வாழ்வுக்கு வழிகாட்ட வல்லது, எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை தர வல்லது. எனவே நாம் எமது கவனத்தை அங்கு வைப்போம். எமது வலது கையால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து எமது குண்டலினி அணையை மேலெடுத்து செல்லுவோம். கவனத்தோடு நெற்றியில் நாம் நடு நாடி மூலமாக மேலே செல்லுவோம். இவ்வாறு நாம் 7 தடவை செய்யலாம். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சி குழியில் சற்று மேல் வைத்து அவதானிப்போம். எமது தலை உச்சிக்குழி திறந்திருக்கின்றதா என்று பார்ப்போம். தலை உச்சிக்குழி எமது இருதய பீடம். எனவே எமது இடது இருதயத்தை நாம் திறப்போம். எமது இருதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். அதில் எந்த விதமான கள்ளம், கபடம், சூதுவாது நிறைந்த எண்ணங்களோ அல்லது ஏதும் ஆத்மாக்கு எதிரான எண்ணங்களோ எதுவும் இல்லாத தூய்மையான நேர்மையான இருதயத்தை எனக்கு தாருங்கள். எமது இருதயத்தை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். எனவே எமது இருதயத்தில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாது அது தூய்மையாக வர ஏதுவாக இருக்கு. இந்த பிரார்த்தனை எமது தலையுச்சி குழியில் உள்ள இருதய பீடத்தை மெதுவாக தளர்த்தி விரிவடைய செய்யும். மெதுவாக அது விரிவடைந்ததும் அதை ஒரு கண்ணாக பாவித்து எமது சுழுமுனை நாடியை நாம் கீழ் நோக்கி கவனிப்போம், மூலாதாரம் வரை. இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் உங்கள் கால்களை வையுங்கள். இப்பொழுது நமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி இருக்கட்டும். வலது கை பூமியை நோக்கி இருக்கட்டும்.
இதயபூர்வமான ஒரு வேண்டுகோள். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இதுவரை காலமும் எனக்குள் இருந்த பாசாங்குத்தனம், நேர்மையின்மை, பிழையான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள், இதனால் ஏற்பட்ட மமகாரம் எனது தலையில் தடையாக இருக்கின்றது. அதை அனைத்தையும் தாயே பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். நமது இடது கையின் 5 விரல்களையும் நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயம் நோக்கி வைப்போம். வலது கை மடியில் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் இதயபூர்வமான ஒரு வேண்டுகோள். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடும். எனது எதிர்கால வாழ்வை பற்றிய கவலைகள், பயம், வேண்டாத செயல்கள், எனது அகங்காரம், அதிகாரத்தன்மை, தூய்மையற்ற கவனம், இதற்கான காரணிகள் அனைத்தையும் மற்றும் எனது அகங்காரம், எனது தலையில் தடையாக குந்திக் கொண்டிருக்கும் அகங்காரம் அனைத்தையும் எனது வலது நாடியில் இருந்து முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. ஆகாய தத்துவம் மூலமாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது வலது நாடியை குளிர்மை அடைய செய்யுங்கள். அதீத எண்ணங்கள், அதீத உடல் உழைப்பால் எனது உடலில் ஏற்படும் களைப்பு, மேலதிக வெப்பம் அனைத்தையும் அகற்றி எனது மனதையும் உடலையும்
ஆறுதல் அடைய செய்யுங்கள் தாயே. எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி அமைதி அடைய செய்யுங்கள். மது கவனம் வலது கை 5 விரல்களிலும் இருக்கட்டும். இப்பொழுது எமது இடது கையை எமது கல்லீரல் வலது பக்க வயிற்றின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லீரலில் நாம் வைப்போம். கல்லீரல், லிவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். இது நமது இருதயம் மற்றும் மூளை போல் முக்கியமான ஒரு அங்கம் உள்ளுறுப்பாகும். நமது கவனத்தை தூய்மைப்படுத்தும் உள்ளுறுப்பாகும். இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய அன்பு அலைகள் பரம சைத்தன்யம் மூலமாக எனது கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் நிரப்பி எனது கல்லீரலை முழுமையாக சீர் செய்து தாருங்கள். எனது கல்லீரலில் உள்ள அனைத்து மேலதிக வெப்பங்களையும் வெளியேற்றி கல்லீரலின் அனைத்து முக்கிய தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். சிறிது நேரம் சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு உள்முகமாக எமது கல்லீரலை அவதானிப்போம். வலது கையால் நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வலது கையால் சென்று எமது இடது கையால் ஈரலுக்கு செல்வதை நாம் அவதானிப்போம். நமது தியானத்தில் எமக்கு கிடைக்கும் இந்த சிறிய சிறிய அனுபவங்கள், திவ்ய அனுபவங்கள், வாழ்வில் கிடைக்கும் திவ்ய அனுபவங்கள், மாற்றங்கள், இவற்றை நாம் கவனிப்பதற்கு நமக்கு தூய கவனம் மிகவும் முக்கியமாகும். இந்த தூய கவனம் மூலமாகவே நாம் சாட்சி பாவ நிலையில் அனைத்தையும் அவதானிக்க முடியும். மாதாஜி எனது கல்லீரலில் இமயமலையின் குளிர்ச்சியை தந்தருளுங்கள்.
இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நமது நடு நாடி இன்று இரு கைகளையும் நாம் பூமி தாயை நோக்கி வைப்போம். நாம் பூமி தாயிடம் பிரார்த்திப்போம். மற்றும் உப்பு நீர் தத்துவம், அதாவது கடல் நீர், நீர் தத்துவம் மற்றும் பூமி தத்துவம் நாம் பிரார்த்திப்போம். தாயே, நமக்குள் இருக்கும் வேண்டாத எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது ஆன்மீக தேடுதலுக்கு எதிராக இருக்கும் தீய சக்திகள், எனக்குள் இருக்கும் நேர்மையற்ற தன்மை, சோம்பேறித்தனம், அறியாமை அனைத்தையும் முழுமையாக அகற்றி விடுங்கள். எனக்குள் தூய தெய்வீக ஞானத்தை எனக்குள் முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். அப்பொழுது இரு கையையும் நாம் அடுக்கி கொண்டு வருவோம். குண்டலினி தாயை வேண்டுவோம். குண்டலின் தாயே, என்னோடு காலம் காலமாக இருந்து என்னை நன்கு அறிந்தவர் தாங்கள். எனக்குள் தூய விருப்பத்தை முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். என்னை முழுமையாக தியான நிலைக்கு எடுத்துச் சென்று பரம்பொருளோடு ஒன்றான நிலையை எனக்கு தாருங்கள். நமக்கு பரபிரம்மத்தை காட்டிய ஸ்ரீ மாதச்சி அவர்களோடு ஒருமித்த நிலையை நமக்கு தந்தருளுங்கள். மனதில் எந்த விசாரமும் இல்லாது, எண்ணங்கள் இல்லாது, எந்த சந்தேகங்களும் இல்லாத தூய்மையான ஒருமித்த நிலை தந்தருளுங்கள் தாயே. நாம் முழுமையான பக்தியோடு, அன்போடு முழுமையாக சரணடைகின்றோம். மது வலது கையை தலை உச்சியில் வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுப்போம். அந்த உள்ளம் கைப்படும் இடம்
குளிர்ச்சியாக இருக்கின்றதா என்று கவனியுங்கள். குளிர்ச்சியாக இருக்கிறதா, சூடாக இருக்கிறதா? சூடாக இருந்தால் சிறிது தலையை நீங்கள் மணிக்கூட்டு திசையில் சிறிது தலையின் தசையை மசாஜ் செய்து கொடுக்கலாம். பின்னர் உள்ளம் கையை மெதுவாக மேலே கொண்டு வருவோம். 2-3 அங்குலம். ஸ்ரீமாதஜி, எனது சஹஸ்ராரத்தை திறந்து அதனூடாக தங்களுடைய கருணையை எனக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ சிவபெருமானின் ஷடாமுடியில் இருந்து பாயும் கங்கா மாதாவின் குளிர்ச்சியை எனது சஹஸ்ராரத்தில் தந்தருளுங்கள். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் முடித்துக் கொள்வோம். முடித்த பின்பு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். Now let us see what are the states of attentions are. Either your attention would be a cunning attention. Anything you see from a cunning angle. Many people develop that in an ego-oriented society.
And moreover, if you are sort of possessed by cunning brutes, then God save you and save others. Like the cunning attention would be that anything you see, you start thinking, what advantage I can take out of this? How much money I can save, you see. It's very, very quick. It would be cheaper this way. If I go by this way, I'll save some time. You see, save pounds, save time, save everything and save your own self. So just to save, you are going on. The attention becomes cunning when you try to save money. Save here, save there, with your own calculations. But if you try to save the money spontaneously, actually there's nothing to be tried, just it happens that you save. But the cunning attention tries all the time to be smart about things. It argues, it gives explanations. Is it better? These days it's such a cheap thing that you go mad, really. Like I had a ticket to go to America. I said, don't give me an expensive ticket, first class, or I'll go buy a cheap ticket. So they gave me a ticket of such a kind that I would never have come back to London, at least for a year. And I would have lost in that American English, I tell you, somewhere. So it's so much I've worked out, this into that, That kind of a horrible attention is useless. Leave it. Forget it. With that saving also, I have not seen anybody becoming rich. Like I want to go and buy some paint. So we buy some paint, then they think, all right, if we bring it back, then how can we return it? What should we do this, that, nonsense? All the time the mind is on that level. I'll give you an example. The other day, we got some paint to paint the glass. See the subtle sort of it. You see in the gross there's a subtle indication. And the paint was brought. And then it was worth nothing, 80p or something, all right. I mean, I can afford it. So that's why I bought. If you can't afford, don't buy. So they said, now we should return. I said, but why? Now it's come out, now go and return. You spend so much petrol going there. If you want to calculate also, it's stupid and the time will be wasted. No, but mother, you see, ultimately we save 2p. I said, all right, now I'll save a lot of money, I'll show you how. I took that paint and painted many things which looked like glass or which was stone-like, and the whole thing looked so beautiful. So the mind that is destructive is only calculating. If you have such a mind, know yourself that you have to get rid of that kind of a calculation. Cheap things you should just keep in the center. You should not be, of course, overindulgent, but you should not be also going for all the time for this kind of a calculation, because you are wasting your important awakened attention, which very few people have in this world. Must know that you are realized souls. You are not ordinary, mundane type of people. You are special people, and you are not to waste your attention in useless calculating money, P and this and that. Let's go ahead. What happens? Let's see. I never calculate, you know that, but I live very cheaply. And you can also do that. This attention, cunning attention, is also very fussy attention. Here it starts saving money. And then there it is in the evening, it must drink. So all the saving of P goes into the gutters of drinking. Just think, the sum total of such a personality is what?
So this mentality has to be controlled, especially for ego-oriented people are extremely calculating, most surprising it is. But the people like Indians who are not calculating are not so rich. They are very generous. They always have money for Sahaja Yoga. I've had never a problem of money with them. Never. Because they are not so calculating. To them, to do for others, not for yourself, but for others. To spend for others. If they have come to our house, all right, open your heart. Now this is the time to spend. Not for drinking and self-indulgence, but for the indulgence of doing for others. That's their practice and tradition. So, in this respect, you have to take to that tradition. Oh, they have come, let's spend now. What can we do? This is the main thing one should understand. Those who are mostly self-indulgent are extremely miserly people. So the attention which is cunning is the worst attention, because you see cunningness also cheats yourself. It is cunning with you. And you think, oh, I've been smart enough, you see, I've saved 2 people. But you have lost your soul. You are no more a surgeon. I'll give you an example. I told somebody that keep the van down there. Go by train. This van seems to be a horrible van. And there was a lot of, you see, explanation with both the fingers going on like this to me, you see. And I got so fed up with the bombshells coming on me that I said to go ahead. And the thing fell. And the thing got spoilt or whatever it is out of order now. So they had to do what I was telling them. Without the bombshell, if they had listened to me, it would have been all right. So your attention should not be on saving material things and worldly things and all that, but attention itself must be saved. Ask a question, where is my attention? I've seen in the program, some people are concentratedly listening to me, but some people cannot. Some are concentrated for a short while, and some get disinterested after some time. Some are looking there, some are looking there. So how much attention you have saved is the only concern of a Sahaja Yogi. Forget about others. They are all garbage cleaners, you see. Forget about others who are not seeking, who are not of your quality, but you are a quality. Now what do you have to save? For example, somebody is a king. He doesn't bother of 2p being saved. I don't know, Baba, these days. I can't say definitely. They must be also doing that kind of a thing, you know. But what is he bothered? To save his grace, to dignity. But for a Sahaja Yogi, the most important thing is you must save your attention. It's called as Chitta Nirodha. Nirodha, saving of your attention. Where is it going? It's such a precious thing for me. Where is it running? Then how do you save your attention? Is through concentration. Concentrate. Try to concentrate. Don't allow your attention to wobble. Gradually, you will develop concentration. You can watch my photograph. It's the best. Concentrate. Bring it in your heart. Let it be integrated in your heart. You are lucky people. You don't have to build up a photograph and then give it up because it is just a avalambana, means it's just a dependence, and then you remove it. This is a complete dependence for you.
and a load for me of complete joy. So when you are concentrating in Sahaja Yoga, absolutely fully in Sahaja Yoga, then you are controlling, saving your attention one. This is one type of people. Then the another type of an attention, what we call, are the people who are sort of take a very negative attitude. The first are the positive, so-called positive, who are saving money, saving everything. That is useless. Now the second type are the archbishops of all that is disaster, misery, mishaps. This type of an attention. If you read newspaper every morning, you will have an attention like that. All the newspaper people have that kind of an attention, to find where is the disaster. I mean, in a sinister way, they feel happy there's a disaster. I've seen people, oh mother, I came to the seminar, but the problem is, you see, there was no water. The attention is in finding disasters, within and without. What happened? There's a disaster. What happened? I lost a pin. Absurd to have such stupid ideas. They will cry and weep and make everyone miserable. Oh, I'm so miserable. What? My husband doesn't talk to me. Or my child is not with me. Such people are extremely self-indulgent as far as their relationships are concerned. They make everyone like that. Oh, the person didn't talk to me nicely, he was this way and that way. They feel hurt at the slightest touch. And by that, they think they are saving their emotions, if not the material thing. Such people are very frightened people to talk to anyone. And anybody says nice things also, they get a friend. Like this, they'll frown. The reason is they do not know what they have to save. It's not their emotions at all. There's no need to save your emotions. You are protected. What does it matter if somebody says anything to you? You are above there. Nobody can touch you. You are wasting your attention all the time by trying to save your emotions. There's nothing to be frightened of anyone. Because somebody is going to say something harsh word, that's why you don't want to do something. Such compromising people, so-called, have not understood Sahaja Yoga. There is no compromise in Sahaja Yoga at all. It is just like a diamond. Diamond will remain a diamond, whatever you do. It's forever and ever. It's like that. So one has to understand that the attention should not be allowed to drift into this kind of an indulgence which is of a drunkard. That they are the most miserable people, the drunkards are. Just imagine. They'll be always crying, weeping, and people would think they are very miserable. So what you have to save at that time is your attention from such indulgences into useless expression of your fear about your emotions. See, now today they sang the song. The song did fill me, completely brought out some of the expressions which would not spontaneously come out at this time. But the greatest thing it has done is to remind me that you are God. You are not to get frustrated, you are to look after all of them, and you are powerful. How dare you suspect yourself or feel frustrated?
That thing which is so much reflecting, like a mirror. I see my mirror. In the same way, you should also have your emotional understanding. And the emotions should be your mirror. You should see yourself in your emotions, how you behave, how you treat, how you talk. So such people should always keep a mirror and feel elevated. You are a Saj Yogi. And the mirror, in the reflection, you should see me and not yourself. Sometimes I get really frustrated with Saj Yogis, very much. Then I just stand before the mirror and I say, now, come along. You are the one who has all the powers, who has all the chakras awakened. None of the advents had this. You are the one who has created this world, and you are the one who has to save it. So now get up. Not to lose courage. Not to worry. Only in emotional things I sometimes feel that now I'll have to give up some of them completely. They're my children as a mother, not as a guru. For a guru they don't have problem. And then the stirring up comes in within myself that no, even if I have to give up, doesn't matter, I have to raise. Absolutely. And with that power, it works. So the reflection should be of me, of something that is ideal before you. The one that gives you energy, like this song. And not the reflection of a miserable person. Christ standing before you as in the Sistine Chapel, and not some miserable skeleton, which is even worse than you. So create those images of your mother, which you should see in your emotions, and rise. This is the second type of attention you have to control. The third one is a very horrid, idiotic one. The idiotic one comes from the second type, where the person is emotionally indulging. That is the A of the third. And the B of the third comes from the first type, which is stupid. So we have two types of people. One idiotic and another are stupid. But in Indian language there's only one word, especially in Marathi, is murkha. They don't, for them both categories are the same, as if the circle meets at the same point. I mean, English language in some ways is good, at least it differentiates between the murkhas. Like they can be stupid or they can be idiotic. You see, because of psyche being so confused here, that psychologists have brought out, some are schizophrenic, some are idiots, some are stupid, some are donkeys. So, this, the third type, is the worst, is most frustrating for me. They'll stick on to me like leeches, they'll be saying stupid things all the time. Just can't bear an idiot, isn't it? They can bore a person. I mean, all sorts of this put together is called as murkha. So I don't want to analyze it, it's a bit too much. So that kind of an attention you have, then you better keep quiet. Don't talk. Just listen to others what they talk, what they say. There are some people who will just go on talking, irrelevantly, uselessly wasting their energy. And such people are always friends of the cunning. The cunning and such people go hand in hand. Because the cunning wants to befool someone, and the fool wants to be befooled. Like a king will have a jester. It's like that, you see, these combinations work out. So for such people, the best thing is
to keep quiet, preserve all their attention, all their energies just for cleansing. All this idiocy will pass away very soon if you try to preserve yourself. Don't talk. Don't say things which are stupid, which are idiot. Just keep quiet and watch others. Sometimes such people can become very great vehicle of God's power. But if they do not take to stupidity and idiocy, this is the type of people, three types I would say. But the fourth type are the people who lead a life of concentration. I mean, a person who is working very hard, say in the office, is a very remarkably successful person, and is this and that and that and that and that, is also very concentrated. Somebody who works very well anywhere with a concentrated mind is concentrated. A housewife who looks after her husband and children is very concentrated. And a husband who looks after his family and his things very in a concentrated way. They know how to paint well, they know how to do things, and their hands are deft and they know everything. But such people can have a very immobile attention, very immobile, like plastic. Or you can call it like rubber. At the most, to improve on it, we can say, like some of the things I've seen which you use for damp proofing. See, you just apply it, after some time it's just parched into it. They just can't get out of it. They just can't. They can't enjoy anything. Unless and until you show them a file, you can't talk to them. You see, if you have to talk to such a person, better take a file before you. And before starting, you put the file. If it is on the file only, they will see. But if you talk, they said, make a file. Very parched. And they cannot enjoy life. There's no mobility. They cannot be creative. They can be creative only as far as their style is concerned, but not the creative of the joy. So that kind of concentration is there. Concentrated effort people put in. Like there are people who are fanatics. They are very concentrated in their effort, extremely. That's how all these religions have spread, like Christianity, Islam, Hinduism and all that, because they had a concentrated effort of fanaticism. Concentrated effort. If you read the letters of Paul in the Bible, you will see the concentration of it. You go there and you go there and establish a church and do this and what have you done. Very organized, very systematic, absolutely moving like a belt on a machine. And they all the time have that after effects of that movement. Charlie Chaplin has shown in his picture Modern Times. I used to enjoy that very much. That used to tie up a belt, you see, standing for about an hour. And then after some time, when he was released of the job, he used to go on like that. That kind of an attention. That is concentrated, means stuck onto something. It's not that. It's not penetrating. Because if your attention doesn't become by concentration subtler and subtler, then it is not that, but it is getting stuck. And the stuck attention is of no use for Sahaja Yoga. Such people, I do not know, will never be saved perhaps. So-called successful. They'll go with all their badges, everything. And God will say, go back, gentlemen, you are not yet been passed through the customs. There is another organization which works much faster, much smarter way, and a very specially efficient thing. So these people will be just stuck people. Now there are fourth type of people which are concentrated. They're intense, deep. They penetrate.
because they are living minds. They are not dead, parched minds, they have living mind. They penetrate. I watch sometimes. I ask some people, what do you think of a particular person? Immediately I know what they talk. If they just talk in a mundane way, he's a fine person, he's a bad person, this thing, that thing, then I know what it is. Very superficial, shallow. But a person who sees the possibilities and the potentialities of its awakening and the problems a person is facing, then I know that he is the one who has that concentration into the subject. And the subject of Sahaja Yoga requires the maximum penetration. Because Sahaja Yoga, if you have understood, I don't know if you have understood or you are aware of it or not, but is learned through experience and through nothing else. You have to experience and then believe into it. It is not that what I told you is a conditioning on your mind, nothing. You experience it yourself and learn. But those who have that penetrating intelligence, who have that penetrating love, emotions, and those have that penetrating movement of their understanding, they are the one who experience, learn, experience, learn, experience, learn. They do not allow their mind to play on them. No, no, no. This mind of mine has got experiences of the past and is based on that. No, I have to take every day a new experience. And that experience must be silenced within me, must be sustained within me, must be conditioned within me. Sahaja Yoga experiences are the good conditionings. How can it be? I have seen it, I have faced it, I have had it. How can it be? But for that also to have the best experiences, first condition is of Rutambhara, Pragya, where you should be of that level that you really get those experiences. Otherwise you will be just a mundane type of person all the time. And you may live with me, but you will not have those experiences. You will not have that blissful feeling, nothing, that joy. So this penetration starts by your meditation and sustenance of the meditation and the samadhi seed sprouting, manifesting the new dimension. This sort of an attention one has to develop by watching the attention, citta vivrutti. As you watch your money, as you watch your road when you drive, as you watch your child when it is growing, as you watch the beauty of your wife or the care of your husband, all put together, you watch yourself, your attention. Where is it going? Where is it lagging behind? What is happening to my attention? Such people have no problems. You'll be surprised that such people, when they want to do something, it becomes dynamic. They can work it out. Nobody has any problem. And if there is a problem, which you are facing all the time, and you know that there's something wrong with you. Something is wrong with the instrument. If you don't have a tin cutter and you start using a knife to cut a tin, it doesn't work out, then you'll say the tin is something wrong with the tin, or something wrong with you. No, it's wrong with the instrument, and that instrument has to be correct. When the instrument is all right, after all, with all the powers you have, with all the blessings you have, and the source of power behind it, everything should work out. It should work out. You have had experiences of things working out. You have had experiences of many of miracles happening before your eyes. But still the attention
has not settled down with those experiences, still Gatanubhavas means the old experiences continue. Old identifications continue. Still continue with that. And the filth of that is still on your being. Change everything. Become a fresh new person. You are blooming out as a flower and then as a tree, and assume your position. Assume your position as the Sahajogi. So this attention must be brought round. You judge yourself, where is your attention? And what is the point of understanding? What is the measure of understanding? It's very simple. I have to be pleased because I am the attention. If I am pleased, then you have done the job. But I cannot be pleased by mundane things, by any arguments with that, but only by your assent. So you judge yourself on that. Whether you give me a flower or anything, I am only pleased when the essence of that doing has that height, has that special manifestation. You say, I love you very much, Mother. All right to say. But I must see that love that you are saying or doing has that essence. That gives me joy. It's such a mutual thing between us. You can't imagine. I can't live without you and you can't live without me. It's so mutual. But from one side, it is absolutely 100% benevolent. Whether I get angry with you, whether I scold you, whether I pamper you, whether I say don't do that, if I tell you don't come very close to me, keep away. Anything that I do like that is benevolent to you. And to me, the benevolence is only one that you should be emancipated, that you should gain something out of me, that you should prosper out of me. Like the Mother Earth feels so elated to see her manifestation into these beautiful green trees. It's like that. She is nothing. We stand on her, we walk on her. Where do we see her? But she sees her in those. It's the same sort of a situation. She's the one who changes all the seasons. Rutambara means the one, the attention which changes the season. Rutu means the seasons. So all the seasons are created by her, just to please us. But what do? To please her. We exhaust her, torture her, take out everything from her, pollute it, do all kinds of nonsensical things. And then she gets angry. The same thing that she is love. In the same love, she becomes angry. And then you have volcanoes and you have earthquakes and all kinds of things happening to you. But of course your mother takes time to get angry. Takes time. That doesn't mean you take time. Look after yourselves. It's very important. Suddenly you will find elevated. Some people will just elevate themselves and others will be completely cut out. So be careful, I'm warning. So today is the day, previous day, to this 15th day. And the 14th day, one has to become a killer. Killer of all that is ignorance, of all that is stupid, idiotic, all that is cunning, and all that is emotional. Kill that part. Become a Sahajogi tomorrow to receive the blessings. May God bless you.
சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது இந்த இசையை கேட்டு குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இந்த 2-3 நிமிட இசைக்கு பின்பு குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம்.
இப்பொழுது குண்டலினி அணை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்திற்காகவும் இன்றைய அருளுரை நமது கவனம் பற்றிய மிக சூட்சுமமான விளக்கங்களை எமக்கு தந்தருளியமைக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இன்றைய ஸ்ரீ மாதாஜியின் கவனம் பற்றிய உரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கலாம். கேட்டு அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். மேலும் மேலும் நாம் விளக்கங்களை அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மோடு இன்றைய தியானத்தில் இணைந்து கொண்ட பேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூமில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும்.